ஒரு ஸ்டார்ட்டர் as someone who is starting a spiritual சாதனா இல்லாட்டா இப்போ தான் சுவாமியை பற்றி தெரிய வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சாதனா பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ், வாட் கேன் தே ஃபாலோ ஸோ தட் அவ சுவாமி கிட்ட வந்து இன்னும் அந்த கனெக்ஷனை டெவலப் பண்ணிக்கலாம்? ஃபஸ்ட்டு எப்படின்னா, பகவான் சொல்கிற வார்த்தை மேலே நம்பிக்கை வச்சு அதை பின்பற்றணும். பிளைண்டாக ஒபே ஹிம் பிளைண்ட்லி. சுவாமி அதான் சொல்கிறார், நான் சொன்னதை நீ கேட்டாலே போகிறோம், நீ வேறு எதுவும் ஸ்பெஷலாக பண்ணவே வேண்டாம். நான் என்ன சொல்கிறேனோ, ஏன்னா இத்தனை டிஸ்கோர்ஸ் நான் கொடுத்துருக்கேன், இதில் வந்து கவர் ஆகாத எந்த டாப்பிக்குமே இல்லை உலகத்தில். நான் அட்வைஸ் பண்ணுறேன், நான் வந்து காஷன் பண்ணுறேன், பட் நீங்கள் எடுத்துக்காது உங்கள் கையில் தான் இருக்குது. அதனால் நான் சொல்கிறத எக்ஸ்பிளிசிட்டாக ஒபே பண்ணுங்க. ஓகே, டவுட்டு 1% இருந்ததுன்னா கூட தென் யூ வில் நாட் சக்சீட். இதுதான் சுவாமி சொல்கிறது. ஒரு அவதார்னு நம்ம பகவானை நம்பிட்டோம் அப்படின்னா, இந்த அவதார் வந்து இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் இல்லையா? அதாவது ஸ்பூன் ஃபீடிங்லாம் பண்ணலை சுவாமி, அதையும் பண்ணிடுறார். வாழைப்பழத்தை உரித்து வாயில் தான் வைக்கிறார் சுவாமி. நம்ம சாப்பிட வேண்டியது நம்மளோட வேலை தான். அதுக்கும் நம்ம பகவானை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது.